வெல்கம் டு ஹே ஸ்போர்ட்ஸ் ஷோ. இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிருச்சு, ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சூடு குறைஞ்சிருச்சு, இப்போ இவ்வளோ லேட்டாக ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பட் ஸ்டில் இதை பற்றி பேசாமல் விட்டால் நான் என் மனசாட்சி என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவை போடுறேன். ஃபர்ஸ்ட், இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சதை பற்றி நம்ம சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி ஏன் சில டீம்ஸ்லாம் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஏன் ஒரு மாதிரி ஒன் சைடடாக போயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2019 வேர்ல்டு கப்போட வின்னர்ஸ் அண்ட் 2022 T20 வேர்ல்டு கப்போட வின்னர்ஸ் இங்கிலாந்து. அவங்க ஏன் ரொம்ப மோசமாக ஆடுறாங்க, அவங்க கேம் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். தே ப்ளே ஒன்லி ஒன் வே. அதாவது நான் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அடித்து தான் ஆடுவேன் அப்படின்ற ஒரு கேமை மட்டுமே ஆடிட்டுருக்காங்க. ரூட் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட், இங்கிலாண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மன்னே சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ப்ராப்பராக நான் இந்த பிச்சில் இப்படி தான் ஆட போகிறேன், என் கேம் இவ்வளோ லாங்காக எடுத்துகிட்டு போக போகிறேன், என்னால் ரெண்டுமே பண்ண முடியும். அடித்து ஆட சொன்னால் அடிச்சும் ஆட முடியும் டீமுக்காக. அதே நேரத்தில் ஒரு டீம் சிங்க் ஆகிட்டுருக்கு, அந்த நேரத்தில் நான் டிஃபென்சிவாகவும் ஒரு இன்னிங்ஸ் லாங் இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்றதுக்காக, ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்றதுக்காக நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் அதையும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு இந்த டோர்னமெண்ட்டில் 2-3 வாட்டி காமிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் இங்கிலாந்து 8 ரன்ஸ் வித்தியாசத்தில் தோற்றுருவாங்க. பட் அந்த மேட்ச்சில் ரூட்டான ஒரு குவாலிட்டியான ஒரு கால்குலேட்டிவான ஒரு ரன்ன பால் இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா வேறு யாருமே இங்கிலாண்டில் இந்த டோர்னமெண்ட்டில் ஆடவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல அதே மேட்ச்சில் ஜேமி ஓட்டன் மட்டும் கொஞ்சம் ஆடிருப்பார். மற்றபடி வேறு யாருமே ரூட்டான அந்த ஒரு மெஷர்டான இன்னிங்ஸ் ஆடவே இல்லை. ரெண்டாவது, அவங்களோட பவுலிங் அட்டாக் ரொம்பவுமே வீக்காக இருக்குன்னே சொல்லலாம். இது இந்தியாவோட நடந்த பைலேட்ரல் சீரீஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்போம். இவங்க பவுலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் ஒரு பக்கம் ஒரு பாசிட்டிவாக சூப்பராக பவுலிங் போட்டிருந்தார் அப்படின்னு சொன்னாலுமே, இன்னொரு பக்கம் மார்க் வுட் சரி, பிரைடன் காஸ் சரி, ஜேமி ஓட்டன் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பின்னு ஒன்லி அதில் ரஷீத். ஸோ ஒரு பக்கம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், இன்னொரு பக்கம் அதில் ரஷீத். இவங்க 2 பேரை தாண்டி வேறு யாருமே ஸ்டெப் இன் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் இவங்க எந்த அளவுக்கு லேக் ஆஃப் ஸ்பின்னர்ஸோடு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லியாம் லிவிங்ஸ்டனை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நிறைய ஓவர்ஸ் கொடுக்குறது, அவரை புஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் டெஸ்பரேட்டாக போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஸ்பின்னர்ஸ் நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க, எந்த டீம் நல்ல ஸ்பின்னை ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருந்திருக்கு. எஸ்பெஷலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பின்னர்ஸோட இறங்கி கப் அடிச்சுட்டு வந்திருக்காங்க, ஒரு மேட்ச் கூட தோக்காமல். ஸ்பின் பவுலிங்கில் ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர் எப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் இவங்க இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அஃப்கோர்ஸ் ரேயான் அகமது அந்த மாதிரி சில பிளேயர்ஸோட பேர் அடிப்பட்டாலுமே இன்னும் அவங்க பெரிய ஸ்டேஜுக்கு அவங்க ஸ்டெப் இன் பண்ணவே இல்லை. அண்ட் ஆல்சோ பட்லருக்கு பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ்க்கு அப்புறம் அவர் கேப்டனாக தொடர மாட்டாருன்னு அவர் சொல்லிட்டாரு. ரொம்பவுமே ஒரு வேர்ஸான, ரொம்ப மோசமான ஒரு நோட்டில் ஒரு பாயிண்ட் கூட எடுக்காமல் அவங்க இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளில போனாங்க. இன்ஃபேக்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கே அவங்க எப்படி குவாலிஃபை ஆனாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023 வேர்ல்டு கப்பில் அவங்களுக்கு ரொம்பவுமே மோசமான டோர்னமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்ரீலங்கா கிட்ட தோத்தாங்க, ஆப்கானிஸ்தான் கிட்ட தோத்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டீம்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் தோத்தாங்க. பங்களாதேஷ் எதிர்க்க பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மேட்ச் ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட் 2023 கிரிக்கெட் வேர்ல்டு கப்போட கடைசி மேட்ச்சில் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக இங்கிலாந்து ஜெயிப்பாங்க. அந்த 2 வின்னுனால மட்டும்தான் இங்கிலாந்து குவாலிஃபை ஆனாங்க. இல்லைனா இங்கிலாந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு குவாலிஃபையே ஆயிருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. டேலண்ட்டுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் எப்போவுமே ஒரே அப்ரோச்சை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தால் ஜெயிக்கவே முடியாது. அதுவும் எஸ்பெஷலி பாகிஸ்தானில் இருக்க கண்டிஷன்ஸ்லையும் சரி, துபாய் கண்டிஷன்ஸ்லையும் சரி. துபாயில் இவங்க ஆடவே இல்லை அஃப்கோர்ஸ். பட் பாகிஸ்தான் கண்டிஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான அப்ரோச்சில் இவங்க அடிச்சு ஆடணும். நான் எப்போ பார்த்தாலுமே 6 ஹிட்டிங் தான் போகிறேன், என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நான் ஸ்லாக் தான் பண்ண போகிறேன், இன்னும் தள்ளி ஆடிருக்கலாமே, கொஞ்சம் சுச்சுவேஷனை அந்த ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணி ஆடிருக்காங்களே, சுச்சுவேஷனுக்காக ஆடிருக்காமே, கொஞ்சம் டீமுக்காக கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு மனசுக்குள்ளே நிறையாவே வந்துச்சு. பட் ஆன் அ சீரியஸ் நோட், இங்கிலாந்து ஹேட் அ வெரி 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 வேர்ஸ்ட் டோர்னமெண்ட். அண்ட் இங்கிலாந்து இதில் எப்படி மீண்டு வருவாங்க? ஏன்னா இங்கிலாந்து மீண்டு வரத்துக்கு சும்மா அவங்க பேர் போனவங்க தான். ஏன்னா 2015 கிரிக்கெட் வேர்ல்டு கப் அப்போ அவங்க டோட்டலி வெளில போயிட்டாங்க. பங்களாதேஷ் தோக்கடிச்சு வெளில போனாங்க, குவார்டர் ஃபைனல்ஸ் கூட ரீச் பண்ண முடியாமல். அங்கேருந்து 2019 திடீர்னு இயான் மோர்கனோட கேப்டன்சியில் ஒரு புது டீம் ஒன்று உருவாக்கி, ஒரு யங்கான ஒரு டீமை உருவாக்கி உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு ட்ராஃபி அடித்தாங்க அவங்க சொந்த ஊரில். அந்த மாதிரி திரும்ப எப்போ கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்பவுமே ஆவலாக இருக்கேன். சரி, இதுக்கு அடுத்த டீம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சொல்லலாம். நான் பங்களாதேஷ் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான டீம், ரொம்ப வீக்கான டீம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் பங்களாதேஷ் பிளேட் பெட்டர் கிரிக்கெட் தன் பாகிஸ்தான்.
ஏன்னா பங்களாதேஷ் வந்து அவங்களோட ரிசோர்ஸஸில் ஸ்டில் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிச்சுவேஷன் வந்து ரொம்பவுமே மோசமான சிச்சுவேஷனில் வந்து இருக்கிறதுல இருந்து அவங்க பேட்டிங் வந்து ரிலீவ் பண்ணி அவங்கள வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கு. ஒரு தௌஹித் ஹிருதாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாண்டோ வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து எகென்ஸ்டாக ஆடின ஒரு இன்னிங்ஸு, ஹிருதாய் வந்து இந்தியா எகென்ஸ்டாக ஆடின ஒரு இன்னிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான்ஜித் ஹாசனோட ஓப்பனிங்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ் அங்கங்கே இருந்தாலுமே பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. அண்ட் எவ்ரி ஒன் நியூ தட் பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 8 டீமில் ரொம்பவுமே வீக்கான டீமாக தான் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சு. பட் ஸ்டில் தே பஞ்ச் அபவ் தேர் வெயிட்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஜேக்கர் அலியோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அவங்களோட கெப்பாசிட்டியை மீறி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க பங்களாதேஷ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் 2 மேட்சுமே தோத்தாலுமே ஸ்டில் தே மேனேஜ் டு புட் அப் அ ஃபைட் அண்ட் புட் அப் அ ஷோ. ஓகே, இந்த மேட்ச் வந்து ஏதோ இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஏதோ இவங்க பண்ணுவாங்க, ஏதோ இந்த டீம் வந்து ஏதோ ஒன்று பண்ண போகுது அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து நம்ம மத்தியில் வச்சுக்கிட்டே இருந்துச்சு பங்களாதேஷ். பட் அதே நேரத்தில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே வெரன்ட் ரியலி ஆன் த டோர்னமெண்ட். ஒரு பக்கம் இங்கிலாந்து வந்து அடித்து தான் ஆடுவேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து நாங்கள் டிஃபென்ஸ் வச்சு தான் ஆடுவோம், நாங்கள் டாட் பால் அதிகமாக வச்சு ஆடுவோம்னு சொல்லி அவங்க டோர்னமெண்ட்டில் அவங்க சொந்த ஊருக்குள்ளே தனக்குத்தானே குழியை வெட்டி புதைச்சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் சயீம் அய்யூபோட ஒரு இன்ஜுரி, தன்னோட ஒரு ஸ்டார் பிளேயராக இருந்த சயீம் அய்யூப் அவரோட ஏர்லி எக்ஸிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபக்கர் ஜமான் அவரோட ஒரு இன்ஜுரி. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சே நியூசிலாந்து அகைன்ஸ்டாக நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே இன்ஜுரி ஆகி வெளில போயிட்டார். இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருந்தாலுமே ரொம்பவுமே டிஃபென்சிவான அப்ரோச், அதாவது ஏகப்பட்ட டாட் பால்ஸ் மிடில் ஓவர்ஸில். இந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸில் குறிப்பிட்ட ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். அதாவது 40 ஓவர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 220 கிட்ட அடிச்சிருந்தால் மட்டும்தான் கடைசி 10 ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஈஸியாக அந்த 300+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். துபாயில் வந்து பார்த்திங்கன்னா 270 280 ஒரு வின்னிங் ஸ்கோர். பட் பாகிஸ்தான் கண்டிஷன்ஸ் வேறு. அப்படி இருக்கும்போது அந்த மிடில் ஓவர்ஸை வந்து ஒழுங்காக கேபிட்டலைஸ் பண்ண முடியாமல் ரொம்பவுமே மோசமானாங்க. எஸ்பெஷலி அவங்களோட முக்கியமான பிளேயர்ஸான பாபர் அசாம் அண்ட் முகமது ரிஸ்வான். இவங்களே வந்து ஃபெயில் ஆகும்போது மொத்த டீமுமே கண்டிப்பாக ஃபெயில் ஆக தான் செய்யும். அதுதான் நடந்திருக்கு. ஸ்பின் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. அப்ரார் அகமது ஓரளவுக்கு நிறைய இடத்துல நல்லா பிரேக் த்ரூஸ் வந்து கொடுத்தாரு. பட் ஸ்டில் தே வெரன்ட் ரியலி ஆன் த கேம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா சொதப்பினதுக்கு வந்து எல்லாருக்குமே காரணம் தெரியும். என்னென்னா அவங்களோட மெயினான பேஸ் ட்ரையோன்னு சொல்லப்படுற பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க் 3 பேருமே டோர்னமெண்ட் விட்டு வெளில போனது. இந்த டோர்னமெண்ட்டில் 3 பேருமே இல்லை. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன் அப்படின்றப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியா வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கான கப் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணாங்க. சில ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா 2009 ரிக்கி பாண்டிங் கேப்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மெயினான பிளேயர்ஸ் எல்லாம் வெளில போய் அதே நேரத்தில் அவங்க ஒரு மேட்ச் கூட தோக்காமல் கப் அடித்தாங்க, அந்த மாதிரி திரும்ப ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் ரியாலிட்டியில் என்ன நடந்துச்சுன்னா இந்த வீக்கான ஆஸ்திரேலியா டீம் அஃப்கோர்ஸ் செமிஃபைனல் வரைக்கும் வந்ததே பெருசு. ஏன்னா இங்கிலாந்து அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 சேஸை வந்து செம்மையாக மாஸ்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா மழைனால வந்து அந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆகப்பட்டுச்சு. பட் ஸ்டில் ஆஸ்திரேலியா வந்து அந்த இங்கிலாண்டை வந்து கரெக்டாக டிஃபீட் பண்ணிட்டாங்க. செமிஃபைனல்ஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 260 வந்து போஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட்டு டீம் 250+ போஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா தான். அண்ட் அந்த 260+ போஸ்ட் பண்ணதுக்கப்புறமுமே ஆஸ்திரேலியா வந்து ஃபைட் பண்ணாங்க, கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. பட் ஸ்டில் என்னன்னா இந்தியன்ஸ் ஆர் டூ ரியலி குட் இன் திஸ் டோர்னமெண்ட். ஒருவேளை பேட் கமின்ஸு, மிச்சல் ஸ்டார்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேசல்வுட், இந்த 3 பேர் உள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா வந்து கன்ஃபார்மாக ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருப்பாங்க. ஏன் இந்தியாவே தோக்கடிச்சிருப்பாங்கன்னே சொல்லுவேன். ஏன்னா தேவர் ஸ்ட்ராட்டஜிக்கலி லிட்டில் பிட் பிஹைண்ட் அப்படின்னே சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்தோட கேப்டன்சி வந்து கொஞ்சம் டெசிஷன் மேக்கிங்கில் வந்து சின்ன சின்ன எரர் இருந்துச்சு. இந்த மாதிரி சில பிரச்சனை எல்லாம் இருந்ததுனால ஆஸ்திரேலியா வேரண்ட் ஏபிள் டு கேபிட்டலைஸ் திஸ் டோர்னமெண்ட். பட் ஸ்டில் தே ஹாவ் புட் அப் அ ஃபைட். அதுதான் ஒரு டீம் தங்களோட ரிசோர்ஸஸ் இல்லைனாலுமே தங்களால் என்ன முடியும் அப்படின்னு தங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை காமிக்கிறதுனால தான் ஆஸ்திரேலியா வந்து இன்றைக்குமே கிரிக்கெட்டில் அவங்களோட ஒரு ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா நாக் அவுட்ஸ் வந்தால் சோக் பண்ணுவாங்கன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதே தான் இந்த டோர்னமெண்ட்டும் நடந்திருக்கு. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானை அடித்து சாச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ரன் வித்தியாசத்தில் வந்து செம்மையாக முடிச்சு விட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கிலாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட ப்ராப்பர் பேஸ் பவுலிங் அட்டாக்கால் இங்கிலாண்டை மொத்தமாக காலி பண்ணாங்க. மார்க் யான்சனோட பர்ஃபெக்ட் பவுலிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவிண்டன் டிகாக்கோட ரோலை வந்து பார்த்திங்கன்னா ரிக்கல்டன் சூப்பராக ரீப்ளேஸ் பண்ணது. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே இருந்துச்சு. பட் செமிஃபைனல்ஸ் போனோடனே வழக்கம் போல் அந்த நாக் அவுட் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கை நடுங்க ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக நியூசிலாந்து வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக ப்ளே பண்ணி ஜெயித்தாங்க. ஆனால் நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் இந்தியா வந்து எந்த அளவுக்கு வாய்ப்பு இருந்துச்சோ அதே அளவுக்கு நியூசிலாண்டுக்கு ஒரு ஸ்டெப் கீழே வந்து பார்த்திங்கன்னா கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்ன விஷயம்னா நியூசிலாந்து வந்து ஃபைனல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் சோக் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம்.
அஃப்கோர்ஸ் டேரில் மிச்சல் ஒரு சேவியர் இன்னிங்ஸ் ஆனார். ஏன்னா ஒரு 74 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வரைக்கும் அவர் ரொம்ப நேரம் ஒரு 40 ஓவர் கிட்ட நின்று அந்த இன்னிங்ஸை ஸ்லோவாக பேஸ் அவுட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் 2023 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் கேஎல் ராகுல் ஆடின அந்த ஒரு ஃபைனல்ஸில் ஆடின இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. ஆனால் டேரில் மிச்சல் ஆனது ஒரு சேவியர் இன்னிங்ஸ், பட் ஸ்டில் தே வெரண்ட் ரியலி இன் டு த கேம் வைல் பேட்டிங் ஃபர்ஸ்ட், பட் ஸ்டில் 250 போஸ்ட் பண்ணாங்க. ரோஹித் சர்மா வாஸ் ஆன் அ பிளிஸ்டரிங் ஃபார்ம் அந்த ஃபைனல்ஸ் அன்றைக்கி மட்டும். ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டில் அந்தளவுக்கு பெரிய ஃபார்ம் இல்லை, ஏன்னா ஏர்லி ஸ்டார்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவுட் ஆனார், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. பட் ஹி வாஸ் பிளிஸ்டரிங் ஆன் தட் ஃபைனல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஏன் ஜெயித்தாங்க, இதெல்லாம் தாண்டி இவங்களுக்குலாம் வந்து இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா ரச்சின் ரவீந்திரா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார், ஆனாலுமே அவங்களால வந்து பார்த்திங்கன்னா கப்படிக்க முடியல. சாண்டனரோட கேப்டன்சி வந்து ரொம்பவுமே தந்திரமாக இருந்துச்சு. கரெக்டாக கிளென் ஃபிலிப்ஸ்லாம் ரொட்டேட் பண்ணார். கிளென் ஃபிலிப்ஸோட ஃபினிஷிங், அப்புறம் டேரில் மிச்சல் ஃபினிஷிங், ஃபைனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்வெல்லோட ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதையும் மீறி எப்படி இந்தியா ஜெயித்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல், கம்பீரோட ஒரு கன்விக்ஷன் தான். என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கம்பீர் கீழெல்லாம் எப்படி வந்து ஐசிசி ட்ராஃபி ஜெயிக்க முடியும், டிராவிட் வந்து வேறு லெவலில் பண்ணார், பட் கம்பீர் கிட்ட அந்த அளவுக்கு சரக்கு இல்லையே. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் தோத்தாங்க, அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ரீலங்காவில் போயிட்டு ஓடிஐ சீரிஸ் தோத்தாங்க, அதுக்கப்புறம் நியூசிலாந்து அகேன்ஸ்டாக சொந்த ஊரில் டெஸ்ட்டு தோத்தாங்க. அப்படி இப்படி நிறையா பிரச்சனை இருந்தாலும் ஆன் கான்ட்ராரி என்ன விஷயம்னா, கம்பீர் வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் 2 பேரும் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்தார். ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அட் நம்பர் 4 இஸ் அ பீஸ்ட். ஏன்னா 2023 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் இந்தியா ஃபைனல்ஸ் போகிறதுக்கு ரொம்பவுமே முக்கியமான காரணம் இந்தியாவோட மிடில் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ். அதில் ஒரு முக்கியமான ஒரு பில்லர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர். அவரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவரோட அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் கேம், அதாவது ஏதாச்சும் பண்ணி இப்போது ஒரு 3 விக்கெட் விழுந்திருக்கு, ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்குது, அந்த நேரத்தில் ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளே இறங்குறாருன்னா ஏதாச்சும் பண்ணி கேம் வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், அதாவது ரன் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு 20 பாலில் ஏதாச்சும் பண்ணி ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான அந்த தந்திரம் வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு தெரியும். ஒன்று, கேஎல் ராகுல் லோவர் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் இப்போ ஹர்திக் பாண்டியாவாலையும் சரி, இல்லை ஒரு அக்ஷர் பட்டேல் மேலே வந்து ஆடினதாலையும் சரி ஈஸியாக வந்து அவங்களால ப்ளே பண்ண முடிஞ்சுது. ஏன்னா பின்னாடி கேஎல் ராகுல் இருக்கார், அவர் வந்து பார்த்துப்பார், அவர் வேணும்னா அடிச்சு ஆடுவார், இல்லைனா தள்ளி கூட ஆடுவார். ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக போகலாம் அப்படின்னு சொல்லி அக்ஷர் பட்டேலை நம்பர் 5 ப்ரமோட் பண்ணது. மிடில் ஆர்டரில் லெஃப்ட் இல்லைன்றதுக்காகவும் ஒரு காரணம் சொல்லலாம். பட் அக்ஷர் பட்டேல் மிடில் ஆர்டரில் ஆடி அவர் வந்து கொஞ்சம் ஈஸியாக சில 2-3 நல்ல நாக்ஸ் ஆடினது, அப்புறம் ஹர்திக் பாண்டியாவோட ஃபினிஷிங்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சூப்பர்பாக உதவுச்சு. கோலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கோலி வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு குவாலிட்டி 100 அடித்தார், அப்புறம் செமிஃபைனல்ஸில் ஒரு முக்கியமான 80 அடித்தார் அப்படின்னு சொன்னாலுமே ஸ்டில் பழைய கோலிக்கான அந்த ஒரு கிளாஸ், அந்த பழைய கோலிக்கான அந்த ஒரு கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க முடியல. ஒரு மாதிரி சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஒரு எண்டை ஹோல்டு பண்ணி அவர் ரொம்ப நேரம் பிச்சில் நின்று அந்த ஒரு ஸ்கோரை வந்து ஸ்கோர் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுச்சு. பட் மற்றபடி இந்தியன்ஸ் ஒவ்வொரு பிளேயருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேயருமே ஏதோ ஒரு மேட்ச்சில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே மேட்ச்சுக்கு மேட்ச் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது டீம் ஃபுல்லாகவே மேட்ச் வின்னர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டீமை வந்து தோக்கடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. பும்ராவே இல்லாமல் ஒரு டீம் வந்து கப் அடிக்குதுன்னா ஹவு வெல் தேவர் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. கம்பீரை வந்து இத்தனை நாளாக குறை சொன்னாங்க, எதுக்காக அவருக்கு வந்து ஹெட் கோச் பொசிஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. பட் ஸ்டில் கம்பீர் வந்து எனக்கு தெரியும், ஜெயிக்கிறதுக்கு தெரியும், நாங்கள் தோற்றுறோம், திரும்ப ஜெயிக்கவும் செய்வோம், அது வந்து எங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லாமல் செஞ்சு காமிச்சிருக்காரு. ஸோ இந்தியா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிருக்கு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2026 T20 வேர்ல்டு கப், அப்புறம் 2027 கிரிக்கெட் வேர்ல்டு கப். ஒருவேளை 50 ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா வந்து 2027 வேர்ல்டு கப் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிறாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிறாங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆடுறாங்களா அப்படிங்கிறத வந்து இனிமேல் தான் வர காலங்களில் நம்ம பார்க்க முடியும். பட் இது வந்து ஒரு இந்தியாவோட ஒரு சூப்பர்பான ஒரு பீரியட்னே சொல்லலாம். ரோஹித் சர்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி ட்ராஃபியில் தன்னோட 2வது ட்ராஃபியை வந்து எடுத்திருக்காரு ஐசிசி லெவலில். இது வந்து ரொம்பவுமே ஒரு பெருமையான விஷயம். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பற்றின வீடியோஸ், அப்புறம் கிரிக்கெட் பற்றின வீடியோஸ், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றின வீடியோஸ்லாம் பார்க்கணும், அதை பற்றின ரிவ்யூஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹே தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.